வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 7க்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதாவது எந்தெந்த ஏரியால இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சால் மற்றும் தேக்கு மிக முக்கியமான டேஷ் மரங்கள் ஆகும். அதாவது இதெல்லாம் எவ்வகை மரங்கள், எந்த காடுகள்ல வளரக்கூடிய மரங்கள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் இலையுதிர் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சால் மற்றும் தேக்கு இலையுதிர் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பின் வருவனவற்றில் எது நீலகிரி மலையின் உயரமான சிகரம்னு கேக்குறாங்க. நீலகிரி மலையில இருக்கிற உயரமான சிகரம் எதுனா தொட்டபெட்டா. அதோடைய உயரம் பாத்தீங்கன்னா மீட்டர்ல கேட்டாங்கன்னா 2637 மீட்டர். அதுவே அடி அப்படின்னா 8652. இதே நீலகிரி மலையில ஊட்டிக்கு பக்கத்துல இந்த தொட்டபெட்டா அப்படின்ற ஒரு சிகரம் இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் நீலகிரி மலையின் மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த இந்திய நகரத்தின் பன்னாட்டு விமான நிலையம் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பெயரில் அமைந்துள்ளதுன்னா நாக்பூர். அதாவது மகாராஷ்டிரால தான் இந்த நாக்பூர் இருக்கு இல்லையா, அந்த நாக்பூர்ல இருக்க பன்னாட்டு விமான நிலையத்துக்கு தான் அம்பேத்கருடைய பெயரை சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் மிக உயரமான வெற்றி கோபுரம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவின் மிக உயரமான வெற்றி கோபுரம். இப்ப வெற்றி கோபுரம்னா இப்ப ஒருத்தவங்களை தோக்கடிச்சதை பாராட்டுற விதமா அவங்களுக்கே ஒரு கோபுரம் மாதிரி கட்டிக்குவாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துப்பீங்க, இந்த அலகாபாத் பில்லர்லாம் குப்தர்களுடைய காலத்துல கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்பவும் இருக்கிற இந்தியாவின் மிக உயரமான வெற்றி கோபுரம் எதுனா ஃபெதேபூஜ். இது எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு. அது எந்த வில்லேஜ்லன்னு கேட்டாங்கன்னா சப்பார்சிரி. இங்கதான் இந்த ஃபெதேபூர்ஜ் அப்படின்றது இருக்கு. இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 328 அடின்னு சொல்றாங்க. அதாவது 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்போது கட்டப்பட்டதுன்னா 1710 அப்போ கட்டப்பட்டது. அதாவது இவங்க முகலாயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற காரணத்தினால இந்த ஃபெதேபூர்ஜ் அப்படின்ற ஒரு கோபுரத்தை கட்டியிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அருணா அசாப் அலி தேசிய காங்கிரஸ் கொடியை எங்கு ஏற்றினார். இந்த வெள்ளையனே வெளியேறி இந்த மாதிரியான சுதந்திர போராட்ட மூமெண்ட்ஸ், இதெல்லாம் இயக்கம் இல்லையா, இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இதை யார் முதல்ல ஆரம்பிச்சது, இல்ல அந்த இயக்கம் நடக்கும்போது என்ன மாதிரியான ஸ்லோகன்ஸ் பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அதுல இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல இந்த அருணா அசாப் அலி அவங்க தேசிய காங்கிரஸ் கொடியை எங்க ஏத்துனாங்கன்னா பம்பாய், இப்ப மும்பை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பர்டிகுலரா சொல்லணும்னா கோவாலியா டேங்க் மைதான், அதாவது கோவாலியா குளம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. அந்த மைதானத்துலதான் தேசிய காங்கிரஸ் கொடிய முதல்ல ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நாடுகளில் அபிசீனியா என்பது எந்த நாட்டின் பழைய பெயராகும்? எத்தியோப்பியா அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம். அந்த நாட்டுடைய பழைய பெயர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அபிசீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீண்ட கால தேடலுக்கு பிறகு அதன் வசிப்பிடத்தில் காண முடியாத ஒரு இனமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. என்னன்னா அழிந்து வரும் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப நிறைய பறவை இனங்கள் அது எல்லாமே அழிந்துட்டு வருது. இப்பெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது இல்ல. குருவி அதெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியாது இல்ல. ஏதாவது 1-2 தான். சுத்தமாவே காணவே முடியல, அந்த இனமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் அழிந்து வரும் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவின் விண்வெளி திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லயே விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்க அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம், ஸ்ரீஹரிகோட்டா. அது மட்டும் இல்லாம இந்திய விண்வெளி தந்தை யார் அப்படின்னு கேட்டாலும் விக்ரம் சாராபாய் தான். சோ விக்ரம் சாராபாய் பத்தின கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய வருது. ட்ரோஜன் ஹார்ஸ் என்பது எதன் ஒரு வடிவமாகும்? அதாவது இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ங்க. ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு என்னன்னா வைரஸ் தாக்குதல். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பென் டிரைவ்ல ஏதாவது யூஸ் பண்ணும்போது வைரஸ் அட்டாக் ஆயிட போகுது, அந்த மாதிரி
ஸோ அந்த ஒரு வைரஸ் அட்டாக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரோஜன் ஹார்ஸ். கம்ப்யூட்டர்ல நிறைய டைப் ஆஃப் வைரஸ் அட்டாக் இருக்கு, அதுல ஒண்ணுதான் ட்ரோஜன் ஹார்ஸ். இது வந்துருச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடும், அடிக்கடி பிளாங்க் அவுட் ஆயிடும், அந்த மாதிரிலாம் ஆயிடும். ஸோ அந்த ஒரு வைரஸ் அட்டாக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரோஜன் ஹார்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர்ல வரக்கூடியது, இது ஹியூமனுக்கு பரவக்கூடிய டிசீஸ்ல வர வைரஸ் கிடையாது, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோவா எப்போது போர்ச்சுகீசியர்களால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ கோவா வந்து போர்ச்சுகீஸ் அவங்க வந்து எப்ப கைப்பற்றினாங்கன்னா கிபி 1510. அதாவது யார்கிட்ட இருந்து அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் சொல்றாங்க, அவர்கிட்ட இருந்து அல்போன்சா டி அல்புக்கர் அவர் தான் வந்து போரிட்டு கைப்பற்றியிருப்பாரு. இந்து பிங் அதாவது ராக் சால்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய தாது பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனுடைய தாது பெயர் என்னன்னா ஹலைட். சரிங்களா, ஹலைட். அடுத்து ஆக்சிஜன் இல்லாத நிலையில் கூட சுவாசம் நிகழ்வது என்னன்னு சொல்றோம்னா அனரோபிக் சுவாசம். அரோபிக் அனரோபிக் அந்த மாதிரி நம்ம அறிவியல்ல படிச்சிருப்போம் இல்லையா, அதுல ஆக்சிஜன் இல்லாத நிலையில கூட சுவாசம் நிகழுதுன்னா அது என்ன சுவாசம்னா அனரோபிக் சுவாசம். பனாமா காகிதங்கள் என்று அறியப்படும் கசிந்த ரகசிய முதலீட்டு ஆவணங்கள் எந்த நிறுவனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த பனாமா காகிதங்கள் எப்போது வெளிவந்ததுன்னா 2016ங்க. சரிங்களா, அப்போதுதான் வந்து பெரிய பெரிய என்ன சொல்றது சினிமா ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல நிறைய பாப்புலரான கம்பெனிஸ் அவங்களுடைய ரகசிய முதலீடு எல்லாமே வந்து கசிந்தது இதன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பனாமா நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனத்துல இருந்து கசிந்தது. அந்த நிறுவனத்தோட பேர் தான் என்னன்னா மொசக் ஃபொன்செகா அண்ட் கோ. இந்த நிறுவனத்துல இருந்து தான் பெரிய பெரிய என்ன சொல்ற ஃபேமஸ் ஆளுகளுடைய முதலீடு வந்து ஆவணங்கள் எல்லாமே கசிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் எந்த 5ஆண்டு திட்டம் பிசி மஹலோஃபிஸ் திட்டத்தின் அடிப்படையில் உருவானது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த 5ஆண்டு திட்டம். இப்ப அதை இது பண்ணிட்டு நம்மளுக்கு வந்துட்டு நித்தி ஆயோக்லாம் வந்திருக்கு இல்லையா, இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். நித்தி ஆயோக் எப்போது தொடங்கப்பட்டது, இல்ல இந்த 5ஆண்டு திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது, எத்தனை 5ஆண்டு திட்டங்கள் இருக்கு, முதலாம் 5ஆண்டு திட்டத்துடைய நோக்கங்கள் என்னென்ன, இப்ப இந்த 2ஆம் 5ஆண்டு திட்டத்தை தான் யாருடைய திட்டத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுன்னா இவருடைய திட்டத்தினுடைய அடிப்படையில தான் 2வது 5ஆண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் பசுமை புரட்சியுடன் தொடர்புடையது எது? பசுமை புரட்சினா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னோட யாருடைய பெயர் நம்மளுக்கு தெரியணும்னா MS சுவாமிநாதன். அவர் தான் முதல்ல இந்த பசுமை புரட்சி அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்தாரு. ஏன்னா விவசாயத்துல ஒரு புரட்சி, பயிரை நிறைய டிஃப்ரெண்டா உற்பத்தி செய்யறது, உணவு மற்றும் பயிர் உற்பத்தி, இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வெள்ளை புரட்சி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு புரட்சி இருக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூன் 5. சரிங்களா, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது? ஜூன் 5. இந்த மாதிரி வந்து தேசிய தினங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கேட்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக தனது 100வது சர்வதேச கிரிக்கெட் சதத்தை எட்டினார் அப்படின்னா வங்கதேசம். சரிங்களா, சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக தனது 100வது சர்வதேச கிரிக்கெட் சதத்தை எட்டினார்னா வங்கதேசம். வங்காளத்தின் ஆசியாட்டிக் சொசைட்டி எந்த வருடம் நிறுவப்பட்டதுன்னா 1784. 1784. விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்ட முதல் இந்தியர் யாருன்னா ராகேஷ் சர்மா. இப்ப நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்பனா சாவ்லா. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா ராகேஷ் சர்மா. அவர் எப்போ போனார்னா 1984 ஏப்ரல் 3. ரவீந்திரநாத் தாகூர் எதற்காக தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது வந்து 13 ஏப்ரல் 1919 அப்போது நடந்திருக்கும் இல்லையா. அதாவது அந்த இதுல வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாங்கிய விருதுகள் இது எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுத்தாங்க அரசாங்கத்திடமே. அந்த மாதிரிதான் ரவீந்திரநாத் தாகூருக்கு அவருக்கு அளிக்கப்பட்ட இந்த நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்தை வந்து எனக்கு தேவையில்லை, என்னோட மக்கள் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பட்டத்தை அவர் வந்து திறந்ததா சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மேலும் உங்களுக்கு இந்த RRB NTPC ரிலேட்டடா என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.